வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ட்ரெடிஷனல் ரெசிபி, அதே நேரம் ஹெல்தி அண்ட் டேஸ்டியான பாவக்காய் பச்சடி பண்ண போறோம். இந்த பாவக்காய் பச்சடியில எல்லா விதமான டேஸ்டும் கலந்துருக்கும். அதாவது உப்பு, புளிப்பு, காரம், இனிப்பு, கசப்பு சுவை கொஞ்சம் கூட தெரியாம இருக்கும். இந்த சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லா இருக்கும். நல்லா சூடான சாதத்துல கொஞ்சம் நல்லா நல்லெண்ணெய் விட்டுண்டு இந்த பச்சடியை விட்டுண்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அருமையா இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு ஒரு அப்பளம் இருந்தா கூட போரும். இதே தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். ரவா உப்புமா, அரிசி உப்புமா, வெண்பொங்கல் இது எல்லாத்துக்கும் தொட்டுண்டு சாப்பிடறதுக்கும் நல்லா இருக்கும். அடைக்கி தொட்டுண்டு சாப்பிட்டாலும் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். கொஞ்சம் எண்ணெயை தாராளமா விட்டு பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு ஒரு வாரம் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, இந்த ட்ரெடிஷனல் ரெசிபியான பாவக்காய் பச்சடி குயிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 200 கிராம் பாவக்காய் எடுத்துட்டு இருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு பொடி பொடியா கட் பண்ணிக்கணும். 4 மீடியம் சைஸ் தக்காளி, இதையும் நல்லா பொடி பொடியா கட் பண்ணிக்கலாம். சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சுட்டு புளி ஜலத்தை கரைச்சி எடுத்துக்கணும். கடாயில 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. பருப்பு லேசா செவந்து வரும்போது 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். எல்லாமே பொரிஞ்சு பருப்பும் நல்லா செவந்து வந்தாச்சு. கிளிக் பண்ண 2 பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியா கட் பண்ணிக்கணும். பொடியா கட் பண்ண பாவக்காய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இப்ப இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் பாவக்காய் ரெண்டுமே நல்லா வதங்கணும். வெங்காயமும் பாவக்காயும் நல்லா வதங்கியாச்சு. பாவக்காய் நல்லா சாஃப்டாவே வதங்கிட்டு பாருங்க. நம்ம பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி சாஃப்டா வதங்கணும். தக்காளி பாருங்க நல்லா சாஃப்டா வதங்கியாச்சு. இது 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. இது நல்லா வதக்கி விட்டுப்போம். சாம்பார் பொடியோட பச்சை வாசனை போக நல்லா வதங்கட்டும். சாம்பார் பொடி உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கம்மி கூட எப்படி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இல்ல சாம்பார் பொடிக்கு பதிலா மிளகாய் பொடியும் மல்லி பொடியும் நம்ம சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா வதங்கி எடுத்து நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளிஜலத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். டேஸ்ட் பண்ணி பாருங்க. உப்பு காரம் கம்மியா இருந்தா இப்ப நம்ம சேர்த்துக்கலாம். இந்த புளிஜலத்தோட பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சு வரணும். இன்னும் கொஞ்சம் திக்காகணும். புளிஜலத்தோட பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சாச்சு. பாருங்க எந்த அளவுக்கு திக்கா இருக்கு அப்படின்னு. நல்ல ஒரு பெரிய கட்டி வெல்லம் சேர்த்துக்கணும். காரம், உப்பு, புளிப்பு, இந்த இனிப்பு எல்லாமே பேலன்ஸா இருக்கணும். அதனால கொஞ்சம் வெல்லம் அதிகமா சேர்த்தா நல்லா இருக்கும். இந்த வெல்லமும் நல்லா கரைஞ்சி வரட்டும். இது இன்னும் கொஞ்சம் கூட திக்காகட்டும். பாருங்க நல்லா கொதிச்சு நல்லா பச்சடி பதத்துக்கு வந்தாச்சு. கன்சிஸ்டன்சி இது மாதிரி இருக்கணும். இந்த சூடு ஆறும்போது இன்னும் கூட திக்காகும். இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம். பாவக்காய் பச்சடி ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயாச்சு. பார்க்கும் போதே சாப்பிடணும் போல ஒரு ஆசை வந்துடும். நான் சூடான சாதம் எடுத்துட்டு இருக்கேன். தொட்டுக்கிறதுக்கு பீன்ஸ் கறி. கொஞ்சம் தாராளமா நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இந்த பச்சடி கொஞ்சம் விட்டுண்டாலே போதும். இந்த மாதிரி பாவக்காய் நல்லா பொடி பொடியா கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சாதத்துல பிசையும் போது சேர்ந்து அழகா மிக்ஸ் ஆயிடும். சாப்பிட்றதுக்கும் நமக்கு நல்லா இருக்கும். பீன்ஸ் கறியோட இந்த பாவக்காய் பச்சடி சாதத்தை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பிரமாதமா இருக்கு. கொஞ்சம் கூட கசப்பே இல்லை. இந்த பாவக்காய் பச்சடி அப்படின்னு நம்ம சொன்னாதான் தெரியும். பாவக்காய் பிடிக்காத குழந்தைகளுக்கு கூட நம்ம இது போல பண்ணி கொடுத்தா குழந்தைகளும் சாப்பிடும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா விதமான டேஸ்டும் கலந்து இருக்கு. புளி கம்மியா சேர்த்திருக்கோம், தக்காளி அதிகமா சேர்த்திருக்கோம். அதனால 2 விதமான புளிப்பும் இருக்கிறதுனால அதோட டேஸ்ட் நல்லா டிஃபரெண்டா இருக்கு. வெல்லமும் எப்பயும் நம்ம வத்த குழம்புல எல்லாம் சும்மா சின்ன பீஸ் சேர்ப்போம். இல்லைன்னா ஒரு பெரிய கட்டி வெல்லமே நான் சேர்த்திருக்கேன். ரொம்ப ஸ்வீட்டா சாப்பிடுற மாதிரி இருக்காது, ஆனா பேலன்ஸா இருக்கும். நான் இன்னைக்கு வெங்காயம் சேர்த்து பண்ணியிருக்கேன். வெங்காயம் சேர்க்காமையும் பண்ணலாம். வெங்காயம் சேர்த்து பண்ணா ஒரு மாதிரி டேஸ்ட், வெங்காயம் சேர்க்காம பண்ணா அது வேற மாதிரி டேஸ்டா இருக்கும். ரெண்டுமே நல்லா இருக்கும். பாவக்காயில நம்ம எப்பயும் பாவக்காய் பிட்ல, பாவக்காய் குழம்பு, பாவக்காய் கறி இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுவோம். ஆனா ஒரு முறை ட்ரெடிஷனல் ரெசிபியான இந்த பாவக்காய் பச்சடி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப அட்டகாசமா இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பாவக்காய் பிடிக்காதவா கூட விரும்பி சாப்பிடுவா. அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.
லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.